அதே சொல்றேன், அவனே சொல்லிக்கிறான். சிங்கம் வேட்டைக்கு தான் வரும். யோ, கோட்டைக்கு வருமா? கோட்டைக்காவது வருமாயா? பஞ்ச டயலாக் பேசுறதே அரசியல் நினைச்சு தெரியுது மூதேவி. நாங்க தான் மாற்றம், என்ன செய்ய போற, ஊழலை ஒழிக்க போறேன் அப்படின்னு ஒருத்தன் வந்திருக்கான். அதை எப்படி ஒழிக்க போறாங்கன்னா, இப்ப ஊதி ஒழிச்சுக்கிட்டு இருக்காங்க ஊழலை. காது சவெல்லாம் கிளியிற அளவுக்கு ஊதுறாங்க. எனக்கு தெரிஞ்சு உனக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு வெளியிலலாம் ஆள் இல்லை. இவங்க ஊதுல அந்த விசில பார்த்தாலே எல்லாருக்கும் எரிச்சல் வருது. ஆல்ரெடி இந்த மூணுமே பொலிட்டிக்கல் பொல்யூஷன். அது பெரியார வேற முன்னாடி வச்சு கொள்கை தலைவர்ட்டாங்க. என்னவா பகுத்தறிவு வழக்கு தான். எப்படி அந்த பகுத்தறிவை எப்படி வளர்த்துருக்காங்கன்னா, வரிசையா விசில் அடிக்க வச்சிருக்காங்க. ஒரு தாம்பழ தட்டில் விசில் அடிச்சு வச்சுட்டு அதுல ஒருத்த பாலை ஊத்துறான், விசிலுக்கு ஒருத்த பாலை ஊத்துறான், ஒருத்த பூ அடிச்சு போட்டு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இவங்கெல்லாம் சட்டமன்றம் போனா என்ன செய்வாங்க? 41 பேர் உயிர் போயிருக்கு. உண்மையிலே எனக்கு வேதனையா இருந்த விஷயம் என்னன்னா, நம்முடைய வரலாறு எப்படிப்பட்டதுன்னா, நீங்க புறநானூறு படிச்சிருப்பீங்க. புளிய முறத்தாலே அடிச்சு விரட்டின வீர தமிழச்சி அப்படின்னு ஒரு வரலாறு இருக்கு. ஆனா இப்ப நம்ம பெண்களுடைய வரலாறை எப்படி கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்கன்னா, என் பய போனாலும் பரவாயில்லப்பா, அவர் வரணுப்பா, தலைவரா வரணுப்பா. அதை விட கொடுமை அந்த அம்மா பேசுறது. அப்படின்னா இன்னொரு அம்மா சொல்லுது, என் பிள்ளைங்க 2 பேரும் உயிரை கொடுத்துட்டு அவரை பக்கத்துல பாக்குற பாக்கியத்தை எனக்கு கொடுத்துட்டு போயிருச்சு கணிச்சு. உண்மையிலேயே நெஞ்சே வெடிச்சிருச்சு. இதையெல்லாம் கேட்கணும்னு நமக்கு தலையெழுத்தா அப்படின்னு. எங்க இருக்கு காலம்? பச்சை பிள்ளைங்க பார்த்து பார்த்து வளர்த்த பிள்ளைகளை ஒரு நடிகனை பார்த்துட்டு அப்படி என்னங்க செஞ்சுட்டாரு அந்த நடிகை? 1.5 லட்சம் பேரை கொன்னு குவிக்கும் போது ஒரு கையெழுத்து போடியா? நம்ம இடத்தை கொன்னுகிட்டு இருக்காங்க, சத்து சுண்ணாமாய்கிட்டு இருக்காங்க. அப்பாவும் மகனும் ஒரே ஒரு கையெழுத்து, என்ன கெட்டுரும்? நீ தானே டிவியில எங்க மக்கள் செத்தாலும் ஓடி போய் காப்பாத்துறிய அப்படின்ற நம்பிக்கையில தானே உன்ட கையெழுத்து வாங்க வந்தாங்க. போட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நீ யாருக்கு ஆதரவா நின்ன அன்னைக்கு? இன்னைக்கு உன் படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா, என் இடத்தை கொண்ட ராஜபக்சேவின் மகன் நாமல் ராஜபக்சே உனக்கு வாழ்த்து சொல்றான். இவன் யாரு? ஆனா தமிழர்கள் பூரா அவன் பக்கத்துல போயிட்டு அவன் என்னமோ தேவ தூதன் மாதிரியும் ஒரு கவர்ச்சி நடிகை மாதிரி அங்கே போய் நிக்கிறேன். அவனை போய் ஆணு பாத்துக்கிறதுக்கு கீழே போய் நின்று அந்த அதாவது சாதாரணமா பார்க்கணுன்ற ஆசை வேற. ஆனா புள்ளைய பறி கொடுத்தவங்க சொல்லும் போது உயிரே போற மாதிரி இருக்கு. என்னைக்காவது இந்த மாற்றம் சொல்ல வந்த கட்சி குவாரிகளை பத்தி என்னைக்காவது பேசியிருக்கா? மண் அள்ளிட்டு போறாங்களே, இந்த மண் அள்ளுறதுனால ஏற்படக்கூடிய தீங்குகளை பேசியிருக்கா? ஜல்லிக்கட்டு விளையாடுற அங்க போய் அவன் கட்சி கொடி இப்படி ஆட்டிக்கிட்டு இருக்கான். அங்க போய் உன் கட்சி கொடி ஆட்டி என்னடா செய்ய போறீங்க? சரி, உனக்கு ஓட்டு போட்டா என்ன செய்வ? இன்ன வரைக்கும் அவன் கால் தரையில படல. இந்த தரை குண்டா குழியா சரியா இருக்கா? இந்த மக்களுக்கு தண்ணீர் இருக்கா? எதுவுமே தெரியாத ஒருத்தன் உனக்கு என்ன பிரச்சனைன்னு போய் சட்டமன்றத்தில் பேசுவான். அது சொல்லுது, குறி வைத்தால் தப்ப மாட்டேன், தப்பு வென்றால் குறியே வைக்க மாட்டேன்னா. உடனே இவங்க இது கருணாநிதி எழுதின டயலாக்குங்க, அதை போய் பேசுறாங்க. கருணாநிதி அவருக்கு சாதகமாக தான் எழுதியிருக்காரு. ஏன்? ஊழல் செய்வேன் மாட்டுவேன் என்றால் அந்த இடத்தில் செய்ய மாட்டேன், மாட்டாமல் இருப்பேன் என்று தெரிந்தால் உறுதியாக செய்வேன். உலகத்திலேயே எல்லாருக்கும் விபூதி அடிப்பாங்க. நம்ம திருடுறத என்ன சொல்லுவோம்? விபூதி அடிக்கிறாங்கன்னு சொல்லுவோம். ஆனா விபூதியை வச்சே விபூதி அடிச்சவன் யார் தெரியுமா? எங்க ஐயா கருணாநிதி தான். அறநிலையத்துறையில் இருக்கும்போது விபூதிக்கு கணக்கு காட்டிட்டவரு ஐயா கருணாநிதி தான். இந்த பெருமைக்குரியவர்லாம் அங்கதான் இருக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணாங்க? குறி வைத்தால் தப்ப மாட்டேன். சரிரா, குறி வச்சா தப்பாது, தப்பும்னா குறி வைக்க மாட்டேன். அப்ப எனக்கு மைண்ட் வாய்ஸ் புரிஞ்சிருச்சு. அப்ப விக்கிரவாண்டி இடைத்தேர்தலும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலையும் எவனே சொல்லியிருக்கான், குறி தப்பிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவன் அங்க நிக்கல. அப்ப எவனோ குறி சொல்றவன் தான் இவனை கைட் பண்றான். அது நல்லா தெரிஞ்சிச்சு. இப்ப 2 நாளைக்கு முன்னாடி தான் ரொம்ப தெளிவா தெரிஞ்சிச்சு. நான் கூட ஏதோ பேச்சு வாக்குல சொன்னேன், எவனோ குறி சொல்றவன் சொல்றான் குறி தப்புன்னு தப்பாதுன்னு. இவன் அதை கேட்டு உண்மையிலேயே ஜோசியக்காரனை தான் கூட வச்சுக்கிட்டு இருக்காங்களா? அப்ப இவன் குறி கேட்டுட்டு தான் வர்றேன், குறி வச்சா தப்புமா தப்பாதான்னு. இவங்கிட்ட நாட்டை கொடுத்தா இவங்களுக்காவது வந்து கட்டவன் எப்படி என்னங்கிறதாவது தெரியும். இதுகளுக்கு எதுவுமே தெரியாது. அதான் சொல்றேன்ல, ஊழலை எப்படின்னா ஒழிப்பீங்கன்னா ஊதியே ஊழலை ஒழிக்கிறேன்னு விசிலோட தெரியுறாங்க. சும்மா இருந்த சங்க சொல்லுவாங்கல்ல, ஊதி கெடுத்தான்ற கதையா விசில கையில கொடுத்து விட்டுருக்காங்க. இப்ப இவங்க பெருமையா விசில் ஊதிட்டு போறாங்க. வீட்டில் இருக்கிற அவ்வளவு உர குப்பையை தூக்கிட்டு வெளியில வந்துடுறாங்க. சரி, விஜய் மேல நிறைய பேருக்கு ஒரு அனுதாபம் இருக்கு, ஏதோ ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு, என்னத்தையாவது தட்டி விட்டு போவாங்க. இப்ப இனிமே விசில பார்த்தாலே எல்லாருக்கும் எரிச்சு ஒரு கருமத்தை சரி இங்கே வச்சிருக்க நாடா இத அப்படின்னு நினைக்கவே நான் சொல்லல, நீங்களே நினைக்க வைக்கிறீங்களா இல்லையான்னு மட்டும் பாரு. இதை எழுதி வச்சுக்க. நல்லவர்கள் வாக்கு ஒரு நாளும் தப்பாது. இவங்கெல்லாம் சேர்ந்து ஊழலை ஒழிக்க போறாங்களா? இது ஒழிஞ்சிருமா? இஷ்டத்துக்கு என்னத்தையாவது
ரெகக்னைஸ்டு பார்ட்டி கீழ இருக்கான், லெட்டர் பேட் பார்ட்டி மேல இருக்கான். ஒருத்தனை கேட்டா 280 தொகுதியில நாங்க தாங்க ஜெயிக்கிறோங்கிறேன் ஒருத்தன் இல்லங்க 60 தொகுதியில நாங்க ஜெயிச்சிருவோன்றேன். ஏய் முதல்ல எத்தனை தொகுதி இருக்குன்னு அவங்களுக்கு ஒரு பாடத்தை எடுத்து விடுப்பா. அதுக்கு முதல்ல விஜய்க்கு சொல்லி கொடுங்க. அரசியல்னா என்னன்னே தெரியல. சும்மா யார் வேணாலும் வரலாம், மாசம் ஒரு கூட்டத்தை கட்ட இந்த மனநிலையை முதல்ல மண்ணலை போடுங்க. இந்த மனநிலையில கூட்டமா இருக்கிறான் அவன் பெரிய கட்சி, வெற்றி பெற போறான்னா அவன் பெரிய கட்சி. அப்ப நாங்க ஜெயிக்கிறவங்களுக்கு ஓட்டு போறோம். ஏய் இதுவரையே இந்த மண்ணை ஆண்டு நம்மளை ஏமாத்தினவன் இனிமே இந்த மண்ணுல கால் ஊட விடக்கூடாதுன்ற அந்த உறுதி என்னைக்கு உனக்கு வருதோ அன்னைக்கு தான் உன் பிள்ளை உன் பேரை எல்லாம் இந்த மண்ணுல வாழ முடியும். இந்த உறுதி வராத வரைக்கும் இந்த கூட்டம் தான் உங்களுக்கு தலைவன். பாத்துக்க, நான் முதல்ல சொல்லிட்டேன், இந்த தலைமுறைக்கு சிந்திக்க தெரியல, அடுத்த தலைமுறைக்கு சிந்தனைனா என்னன்னே தெரியாம போயிடும். அந்த இடத்த கொண்டு வந்துட்டான். கடவுள் வழிபாடு பகுத்தறிவு கிடையாது, அது அறிவிலித்தனம். கடவுளை நம்புபவன் முட்டாள்னு சொல்லி கொடுத்தவன் கதாநாயக வழிபாடு முட்டாள்தனம்னு ஏன் சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறான்? இந்த இந்திய நிலப்பரப்பிலேயே கார்ப்பரேட் கை கட்டாத ஒரே கட்சி பெருமையோட சொல்லுவேன், அது நாங்கள் இருக்கும் நாம் தமிழர் கட்சி. தேர்தல் பத்திரம்ன்ற பேர்ல எல்லார்ட்டையும் எங்களை சொல்றாங்கல்ல, திரள் நிதி வாங்குறான், திரள் நிதி வாங்குறான், திரள் நிதி வாங்குறான். வெக்கப்படாம சொல்லுவோம், நாங்கள் யாருக்கு உழைக்கிறோமோ ஊருக்கு உழைக்க வந்த பிள்ளைகள், எங்கள் மக்களிடத்தில் கையேந்தி பிச்சை எடுக்கிறோம். திரள் நிதி தான். ஆனா ஒன்ன மாதிரி கார்ப்பரேட் காரன்ட்ட தேர்தல் பத்திரம்ன்ற பேர்ல திருட்டு நிதி வாங்கல, திருட்டு நிதி. உண்மையிலே சொல்றேன், ஊடகங்கள் தான் பிரம்மாண்டமா காட்டுது. இந்த நடுநிலை ஊடகங்கள்னு சொல்லிக்கிறவங்க தான் பத்திரிகையாளர் சொல்லி கட்சிக்காரனை கூட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. ஒரு அண்டாவை கூட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க சமீபத்துல. அவர் திமுகவுக்கே ஜால்ரா தட்டுறாப்ல. எல்லாருக்குமே வெளிப்படையா தெரியுது. கேட்டா நடுநிலை ஊடகவியலாளர். அப்ப நடுநிலையில உனக்கு என்ன அர்த்தம்னே தெரியல. எந்த ஒரு கட்சி சார்பில்லாமலும் மக்களின் பிரச்சனையை மக்களின் இடத்திலிருந்து அணுகி விவாதிக்க தெரிஞ்ச எவனோ அவன் தான் நடுநிலை ஊடகவியலாளர். அப்படி ஒருத்தரை காட்டிட்டு பார்ப்போம். நேற்று இந்த கட்சிக்கு பேசுவான், நாளைக்கு அந்த கட்சிக்கு பேசுவான். வாய வாடகைக்கு விடுறவனெல்லாம் ஊடகவியலாளர் சொல்லி கூட்டி கொண்டு வந்து உட்கார வச்சு யாரை அசிங்கப்படுத்துறீங்க? உண்மையிலேயே ஊடகங்கள்ல இருந்து இந்த மண்ணில் எத்தனையோ புரட்சிகளை உண்டாக்கிய அவ்வளவு பேருடைய தியாகத்தை கொச்சப்படுத்தாதீங்க. ஊடகங்கள் உண்மையா இருந்திருந்தா மண்ணில் நல்ல அரசாட்சி அமைஞ்சிருக்கும். ஒவ்வொரு தொலைக்காட்சியிலும் எங்க நடக்குதோ ஏது நடக்குதோ அப்படியே உண்மையை சொல்லியிருப்பான். இந்த மக்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்னும் பாருங்க, ஊடகங்கள் மண்டைக்குள்ள விதைக்கிற கருத்து கணிப்புன்ற பேர்ல உள்ள உட்காந்துக்கிட்டு களத்துக்கே வராதவன் 46 உயிரை எடுத்தவனுக்கு 27% 37% கொடுக்குறீங்கன்னா ஒருவேளை உண்மையிலே இருந்தா கூட ஊடகங்கள் என்ன சொல்லியிருக்கணும்? இப்படியெல்லாம் கருத்து கணிப்பு வருகிறது, இது ஒரு பேராபத்தின் அறிகுறி, இதை மக்கள் இந்த மனநிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏற்கனவே ஜெயிச்சவங்க மண்ணில் ஒன்றும் செய்யல, ஏற்கனவே எதிர்கட்சியா இருக்கிறவங்க எதையுமே எதிராக இருந்து பேசல. இவங்களெல்லாம் நீங்க மாற்றணும். உங்களுக்கு மாற்று அரசியல்னா இந்த இதுதான் மாற்று சிந்தனை, இந்த கட்சி தான் இதை செய்யறாங்க. ஏய் உலகத்திலேயே கடையை திறந்து வச்சு மூணாவது வர்றவங்க கூட கடையை முடுறத பத்தி எதுவுமே பேசல. கடையை திறந்து வச்சு உயிரை குடிச்சு எடுக்கிறான், குடிக்க வச்சு உயிரை எடுக்கிறான் அத்தனை கட்சியும். ஆனா ரத்தத்தை நாங்க வாழலைனாலும் எங்க இன சொந்தங்கள் நல்லபடியா வாழணும், இலங்கையில தான் கொடுக்க முடியல, இருக்கிறவங்களையாவது ரத்தத்தை கொடுத்து காப்பாத்துவோன்னு ரத்தத்தை கொடுத்து காப்பாத்துற இந்த பிள்ளைகளை ஏமாளிகளாக பார்க்க வைத்தது இந்த தொலைக்காட்சி. ஏன் நீ இதை பேசல? நீங்க கட் அவுட்டுக்கு பால் ஊத்தும் போது எங்க பிள்ளைங்க கைகள் பனை விதைகள் விதைத்துக் கொண்டிருந்தது, மரக்கன்றுகள் நட்டு கொண்டிருந்தது. இதையே தொலைக்காட்சி பேசல? பேச மாட்டேன். நீ பஞ்சமி நிலத்தை ஆட்டை போட்டு வச்சுக்கிட்டு வக்பு வாரிய சொத்துக்களை ஆட்டை போட்டு வச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் வக்பு வாரிய சொத்துக்களை மீட்டு கொடுக்கணும்னு போராட்டம் நடத்துவது நாம் தமிழர் பிள்ளைகள். பஞ்சமி நிலத்தை மீட்டு கொடுங்கன்னு சொல்லி அந்த சமூக மக்கள் இல்ல, தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை சமூகத்தையும் ஒன்றா திரட்டி ஒரே குடைக்குள் நிப்பாட்டி போராட்டம் செய்தது நாம் தமிழர் கட்சி. எவ்வளவு பெரிய ரெவல்யூஷன்! இதை மூடி மறைச்ச பெருமை இந்த ஊடகங்களுக்கு சொந்தம். அப்போ இத்தனை ஊடகங்கள் மறைச்சு செஞ்சு ஒரு பொதுக்கூட்டம் நடத்தணும்னா கையேந்தி நின்று இங்க பேசுற இந்த பிள்ளைகளை தவிர்த்து விட்டு சென்றால் பாதிக்கப்பட போவது இந்த பிள்ளைகளோ இல்ல, உங்கள் வீட்டு பிள்ளைகளின் எதிர்காலம் பேராபத்தை நோக்கி நிற்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு மாற்றத்திற்கான மக்களின் புரட்சியின் பக்கம் நில்லுங்கள்.